வணக்கம் மிஸ்டர் பூபாலன். வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. ஓகே. அதாவது நாம் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒரு மலைப்பகுதி. ஆமாங்கண்ணா. இதில் வந்து மொபைல் நெட்வொர்க்கே இல்லாத ஒரு பகுதியில் இருக்கிறோம். கண்டிப்பாங்கண்ணா. இதனுடைய முகவரியை சொல்லுங்களேன். இது வந்து நம்ம திருச்சி மாவட்டங்கண்ணா, துறையூர் வட்டங்கண்ணா. துறையூர் பக்கத்தில் வந்து பச்சைமலைங்கண்ணா. துறையூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டருங்கண்ணா. இந்த மலைக்கு வரணும்னா எந்த வழியாக வரலாம்? துறையூர்லேருந்து உப்பிலியபுரம்லேருந்து சோபனபுரம், அப்படியே மேலே டாப்ஸங்காட்டு போட்டிங்கண்ணா. இங்கே போக்குவரத்து வசதிலாம் இருக்குங்களா? இருக்குண்ணா. நார்மலாக இருக்குங்கண்ணா. வர அளவுக்கு இருக்குங்கண்ணா. ஓகே. அதாவது வர வழியில் வெவ்வேறு விவசாய பயிர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆமாங்க. நெற்பயிரை பார்க்க முடிஞ்சது, மரவள்ளி கிழங்கை பார்க்க முடிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல மிளகு பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து இவ்வளோ ஹைட்டு போயிருக்கு. இதனுடைய வயது என்ன மரம்ங்க? இது வந்து சில்வர் ஓக்குன்னு சொல்லுவாங்கண்ணா. எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம்னு சொல்லுவாங்கண்ணா. ஓகே. இதில் வந்து மிளகுக்காகவே இந்த மரத்தை தனியாக நட்டு அதை ஒரு 3 வருஷம் வளர்ச்சி நம்ம ஆள் ஹைட்டுக்கு மேலே வளர விட்டு, ஓகே, அதுக்கப்புறம் மிளகு கொடியை வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிளகு கொடி அதில் ஏற்றி விடணுங்கண்ணா. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மரம் நல்லா வளர்ந்துருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆனது? இது ஒரு சுமார் 7 ஆண்டு 8 ஆண்டு இருக்குங்கண்ணா. 7 ஆண்டு 8 ஆண்டில் இந்த அளவுக்கு சைஸ் வந்துடுங்களா? வந்துருங்கண்ணா. நம்ம அதுக்கான பராமரிப்பு கரெக்டாக பண்ணுறோங்கண்ணா. நம்ம மாட்டு சாணம் அந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு கண்ணை எழுப்புறோங்கண்ணா. நம்ம ஆள் ஹைட்டுக்கு மேலே ஏற்றிடுவோம்னா சைஸ் இந்த மாதிரி வர மாதிரி நம்ம பண்ணிடுவோங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு மிளகு நடுவாங்கண்ணா. மிளகு நட்டு அதை டச் பண்ணி அதுலேருந்து அது உயிர் சக்தி கொடுத்து அதை எடுத்துகிட்டு வர மாதிரி நம்ம பண்ணிடுவாங்கண்ணா. ஓகே. பண்டைய காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இங்கே கேழ்வரகு அந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்தாங்கண்ணா. அப்புறம் நம்ம அப்பா காலம் ஜென்ரேஷன் வந்தோன்னே முந்திரி அப்புறம் மரவள்ளி பண்ண ஆரம்பித்தாங்கண்ணா. முந்திரியில் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இல்லைங்கண்ணா. மரவள்ளியில் ரொம்ப ரிஸ்க்குங்கண்ணா. ரிஸ்க்குன்னா எப்படி சொல்கிறேன்னா, ஒரு போக்குவரத்துக்காக இருக்கட்டும், ஒரு லாரி வந்தால் வாடகை அதிகமாக்குறது, இடைத்தரகர்களே ஃபுல்லாக அந்த நம்ம வர இப்போ ஒரு 50,000 கிடைக்குதுன்னா அதில் நமக்கு ஒரு 20,000 30,000 தானே கிடைக்கும். மீதி எல்லாமே இடைத்தரகர்களே போயிடணும். அது இல்லாமல் இங்கேருந்து மரவள்ளி கிழங்கு வண்டி வராத பாதைகள் வராத இடம்லாம் இருக்குங்கண்ணா. அப்போ வரும்போது அதுக்கு தூக்கு கூலி அந்த மாதிரி கொடுக்குற செலவினங்கள் அதிகமாக இருக்குன்னா மரவள்ளி பயிரில். அந்த பயிர்களெல்லாம் அந்த செலவன் அதிகமாக இருக்கிறனால இந்த பயிரை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இதில் செலவுகளும் கம்மி, இதை நம்ம மெயின்டெனன்ஸும் ஈஸியாக பண்ண முடியுதுங்கண்ணா. அதாவது வச்சு ஒரு 5 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னா வருமானம் எதுவும் இருக்காதுங்கண்ணா. ஒரு 3 வருஷம் குச்சி இடையில நடுவாங்கண்ணா. அதுக்கப்புறம் நட முடியாதுங்கண்ணா. சும்மா ஒரு 4 வருஷம் சும்மா தானே இருக்குண்ணா. அதுக்கப்புறம் பயிராக நீங்கள் ஆரம்பத்தில் பயிராக தானே பண்ணணும். அதுக்கப்புறம் தானே நமக்கு காய்ப்புக்கு வருங்கண்ணா. ஓகே. நம்ம மிளகு தோட்டம் எவ்வளோ ஏரியாங்க? இப்போ வந்து ஒரு 1 ஏக்கர் இருக்குண்ணா நமக்கு இருக்குது. 1 ஏக்கரில் மிளகு சாகுபடி பண்ணியிருக்கீங்க. எந்த வருஷம் இது வந்து நடவு ஆரம்பிச்சது மிளகு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2017 18 ஆரம்பிச்சாருங்கண்ணா. அப்பா தானே ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணதுங்கண்ணா. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம விவசாயத்துக்குள்ளே வந்தோம்னா 7-8 ஆண்டுகள் ஆகுது. இருக்குங்கண்ணா. பொதுவாக நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் பொதுவாக தமிழகத்தில் கொல்லிமலை மிளகு அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே பழக்கப்பட்டிருக்கும். ஆமாம், கண்டிப்பாங்கண்ணா. இந்த மிளகுக்கு ஏதாவது பெயர் இருக்கா எப்படிங்க? அதே தானா. இப்போ அந்த கொல்லிமலையில் என்ன கிளைமேட் இருக்கோ அதே சேம் கிளைமேட் நம்ம ஊர்லேயே இருக்குங்கண்ணா. அந்த ஹில்ஸில் என்ன தரம் இருக்குங்களோ அதே தரம் நம்ம ஊரில் இருக்குங்கண்ணா. நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த ரசாயனம் எதுவுமே கலக்காத ஃபுல்லாக இயற்கை மட்டுமே, மாட்டு சாணம் இது மட்டுமே போட்டு நம்ம மிளகு பயிர் சவுக்கு எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ணுறதே அப்படி தானே இயற்கை முறையில் தானே பண்ணுறாங்கண்ணா. அதே காரத்தன்மை எல்லாமே அதே மனம் அதே சுவை இங்கே இதில் இருக்குங்கண்ணா. ஒரு சின்னதாக ஒரு மிளகு கடிச்சு பார்த்தீங்கன்னா காரம் அவ்வளோ காரம் இருக்குங்கண்ணா. இப்போ மார்க்கெட்டில் சந்தையில் விற்கிற மிளகுலாம் பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றீங்க, காரம் இருக்கான்னு இல்லைன்னு கூட நம்ம பார்க்குறதில்ல. இதில் உறுதித்தன்மையாக காரம் வந்து செம்மையாக இருக்குங்கண்ணா. அது இயற்கையாக விளைஞ்சதுனால இது வந்து மானவாரியாக தான். நம்ம தண்ணி எதுவும் கட்டி அந்த மாதிரி பண்ணுறதில்லண்ணா. மானவாரியாக வர்றது. தண்ணியே விடுறது இல்லையா? தண்ணி விடுறது கிடையாதுங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகசூல் கிடைக்குதா? மகசூல்ன்னும் போது தண்ணி இருந்தால் இன்னும் நிறையா கிடைக்குங்கண்ணா. இது மழை வர டைமில் இந்த சில்வர் ஓக்குன்ற அந்த மரம் வந்து நீரை உறிஞ்சி வச்சுக்கோங்கண்ணா. அந்த அதோட உயிர் சக்தியை வந்து நம்ம இந்த மிளகு கொடிக்கு கொடுத்து இந்த மிளகு கொடியிலேருந்து பூ உண்டாக்கி காய் உருவாக்குதுங்கண்ணா. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. ஓகே. சரி. எந்த ஆண்டு, அதாவது எத்தனையாவது ஆண்டு உங்களுக்கு வந்து மிளகு அறுவடைக்கு வந்துச்சு? தற்போது 8வது வருடத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்கண்ணா. ஒரு வருடத்திற்கு எத்தனை கிலோ இந்த 1 ஏக்கரில் வரும்? இப்போ ஒரு 5 வருஷமாக நம்ம அந்த காப்புகளை எதிர்பார்க்க முடியாதுண்ணா. அது வரைக்கும் நம்ம பராமரிப்பு வேலைகள் தானே செஞ்சுட்டு இருக்கணும்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஞ்சுகளும் நம்ம பராமரிக்கிற பொறுத்து தானே. ஓகே. பிஞ்சுகளும் பூக்களும் வருங்கண்ணா. அதை நம்ம கரெக்டாக பராமரிச்சோன்னா 5 வருஷத்தில் வந்துடுங்கண்ணா. சரி. 5 வருஷத்துலேருந்து அறுவடை. 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு சும்மா 1/4 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் தானே. ஒவ்வொரு மரம் காய்க்கும், ஒரு மரத்தை காய்க்காத கூட இருக்குங்கண்ணா. அடுத்த ஆண்டுகள் கூட காய்க்கும். எல்லா மரத்துலையும் காய்க்கும்னு நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பிள் ஒரு 20 கிலோ அந்த மாதிரி வந்ததுங்கண்ணா. இப்போ அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ பக்கமாக வந்ததுங்கண்ணா. இந்த வருஷம் ஒரு 100 கிலோவுக்கு பக்கமாக வரும்னு நினைக்கிறாங்கண்ணா. அதாவது காப்புகள் கம்மியாக இருக்குது, அறுவடை முடிஞ்சாதானே தெரியுங்கண்ணா.
அதாவது சமவெளி பகுதியில் பண்ணுறவங்களும் சரி, மலைப்பகுதியில் பண்ணுறவங்களும் சரி, அவங்களாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு 1 டன்னுலேருந்து 3 டன் வந்து குறைஞ்சபட்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. 1000 கிலோலேருந்து 3000 கிலோ. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ சொல்கிறீங்களே. ஆமாங்கண்ணா. அது எப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து தண்ணி வசதி அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்கண்ணா. ம் நம்ம வந்து தண்ணி விட்டோன்னா அதுக்கேற்ற எங்களுக்கு வந்து மழை டைம் மட்டும்தானா அது நீர் உறிஞ்சிக்கங்கண்ணா. மற்ற டைம் பார்த்தீங்கன்னா மானவாரியாக தானே இருக்கும். இதுக்கான தண்ணி ஏற்பாடு எங்களால் செய்ய முடியலன்னா இது மேற்கொண்டு செய்யணுங்கண்ணா. குறைஞ்சபட்சம் 10ல் 1 பங்கு தான் உங்களுக்கு வந்து மகசூலே வருங்கும்போது இதில் என்ன நம்மளும் நீங்களும் உங்களுடைய மனைவியும் இதில் மெனக்கடணும். இதுலேயும் வேலைகள் இருக்குது. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பண தேவைக்கு தேவையானது இது கிடைக்குதா? அதான் என்னுடைய கேள்விங்க. வேற ஒன்று தேவைக்கேற்றது கிடைக்குதுன்னா இது நம்மளோட உழைப்பு ஃபுல்லாக போடணுங்கண்ணா. மற்ற ஆள வேலையாட்களை பார்க்காம நம்மளே ஃபுல்லாக இது பண்ணணும்னா, இப்போ இந்த கொடி வந்து ஒன் சைடாக ஏறி இருக்குண்ணா. அதனால அந்த காப்புகள் குறையிறது அந்த விஷயம்லாம் இருக்குங்கண்ணா. ஓகே. இதுவே செடியை வந்து நம்ம எல்லா பக்கமும் படர்ந்து மரமே நல்லா சுழண்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு மரத்திலே 2 கிலோ 3 கிலோ கூட எடுக்கலாங்கண்ணா. நீங்கள் சொல்கிற கணக்கு அதை எடுக்கலாங்கண்ணா. அதாவது மரத்தை வந்து நம்ம பராமரிக்கணும்ண்ணா ஒழுங்கா. ஒரு ஏக்கரில் எத்தனை மரம் இருக்குது, எத்தனை மிளகு செடி இருக்குது? அதாவது ஒரு மரத்துக்கு ஒரு மிளகு செடி தான் வச்சுருக்கீங்க, கரெக்டுங்களா? 1 வைக்கலாம் 2 வைக்கலாங்கண்ணா. நம்மளோட இது தாங்கண்ணா. ஒரு செடி தான் ஃபஸ்ட்டில் வச்சது. அதுக்கப்புறம் இல்லாத இடத்துல ஒன்றுன்னு வராத போயிடும்ண்ணா. அப்போ வரும்போது திரும்பி ஆல்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறதுங்கண்ணா. இப்போ ஒரு 200-250 மரம் இருக்குண்ணா, சாக்கு மரம். அதில் ஃபுல்லாகவே 250 கொடியும் இருக்குங்கண்ணா. அதில் 1-2 மரம் டெத் ஆச்சுன்னா அதை நம்ம திரும்பவும் ரீப்ளேஸ் பண்ணி அதை அந்த இடத்துல நட்டாச்சுங்கண்ணா. அப்படி பார்த்தா உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மிளகு இருக்குது. ஆமாங்கண்ணா. காய்கள் வந்து முதிர்ந்தது தான் தொங்குது. 250ன்னா ஒரு மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 1 கிலோ கூட வராதா? அதாவதுண்ணா இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குண்ணா. ஒரு மரம் டக்குன்னு வளருங்கண்ணா. ஒவ்வொரு மரம் கொஞ்சம் பொறுமையாக தானே கொடியை பொறுத்து இருக்குங்கண்ணா. ஒரு செடி பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியாகவும் வருங்கண்ணா. ஒவ்வொரு செடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காப்பு நிறையா வருங்கண்ணா. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆவரேஜ் பண்ணி தானே நம்ம மிளகு இது பண்ண முடியுங்கண்ணா. எல்லா வருஷமும் எல்லா மரத்துலையும் ஃபுல்லாக காய்க்காதுங்கண்ணா. ஒரு வருஷம் கம்மியாகவும் இருக்கும், ஒரு வருஷம் அதிகமாகவும் இருக்குங்கண்ணா. விவசாயம்னா அப்படி தாங்கண்ணா. ஓகே. நம்ம எல்லா வருஷமும் ஈல்டு நல்லாவே எதிர்பார்க்க முடியாதுங்கண்ணா. மழை பொழிவு பற்றி இருக்குண்ணா. அப்புறம் வெயில் கரெக்டாக இருக்குண்ணா. அதுக்கு தேவையான ஒளிச்சேர்க்கை எல்லாமே நடக்கணும்ண்ணா. எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் முழு வளர்ச்சி எடுத்து வர முடியுங்கண்ணா. அதே மாதிரி ஒரு மண் தன்மையை பொறுத்து இருக்குங்கண்ணா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அங்கே அவ்வளோ விளையுது இயற்கை முறையில் வருதுன்னு சொல்கிறீங்க. அவங்களோட மண் பாகு அந்த மாதிரி இருக்காங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான மிளகு பொறுத்தவரையிலையும் கடையில் போனால் வருடத்தில் 365 நாளும் கிடைக்கிது. ஓகேங்களா? ஆமாங்க. இதனுடைய அறுவடை காலம் ஒரு வருடத்தில் எத்தனை முறை நீங்கள் வந்து அறுவடை பண்ணுவீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வருடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தானே. இப்போ இந்த தடவை அறுவடை பண்ணோன்னா இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தானே இதே சீசனில் தானே கிடைக்குங்கண்ணா. வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தானே. இது நீங்கள் எப்படி விற்பனை செய்கிறீங்க? அதாவது ஒரு பொருளை நம்ம நேரடியாக விற்கும்போது ஒரு நல்ல விலை கிடைக்கும். கண்டிப்பாங்க. விவசாயத்தில் இப்போ வந்து ஒரு பெரும் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள். இதை நீங்கள் ஏற்கனவே முதல்லயே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க. ஆமாங்கண்ணா. அப்படி இருக்கும்போது இந்த மிளகை நீங்கள் எங்கே விற்று, ஏன்னா நீங்கள் வந்து இது மானாவாரி பயிர்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்கண்ணா. இதனுடைய மகசூலும் குறையுது, தரம் மட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆமாங்கண்ணா. அப்படி இருக்கும்போது விலை நல்ல விலை போனால் தானே உங்களுக்கு லாபம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் அறுவடை நம்ம பண்ணாங்கண்ணா. ஃபஸ்ட்டு அப்போ ஒரு 20 கிலோ தானே கிடச்சிது. அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மிளகை பற்றி ஒரு இது தெரியாதுண்ணா, விழிப்புணர்வு தெரியாதுங்கண்ணா. அப்போ வந்து நம்ம இடைத்தரக ரேட்டு தானே ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கண்ணா. 500 ரூபாய் 550 ரூபா அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போனாங்கண்ணா. ஆனால் அவங்க கொண்டு போய் வைக்கிறது 1 கிலோ தரம் பிரிச்சிருவாங்கண்ணா. அவங்க போயிட்டு முதல் தர மிளகு, 2ஆம் தர மிளகு, 3ஆம் தரன்னு தரம் பிரித்து முதல் ரக மிளகு வந்து 1200 ரூபானோ, ஒரு நடுத்தரத்தை வந்து 1000 ரூபானோ, லோ குவாலிட்டி ரொம்ப அதாவது சிறுசாக இருக்கிறது, கொஞ்சம் காரம் தள்ளி போனது, அதாவது ரொம்ப இதாக இருக்கிறத வந்து ஒரு 800 ரூபாய் 700 அந்த மாதிரி ரொம்ப சந்தைக்கு கீழே எடுத்து வரது அந்த கடைசி ரகத்தானே கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதுங்களா, நம்ம வந்து மொத்தமாக அப்படியே உருகிறோன்னா அப்படியே கொடுத்துருவாங்கண்ணா. அந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் வருஷம் இடைத்தரகர்கிட்ட கொடுத்துட்டோன்னா அடுத்த வருஷம் நம்ம வந்து நல்ல வேலை கிடைக்கல, நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம், ஃபுல்லாகவே நம்ம ஆள் விட்டு செய்கிறது கிடையாது, நம்மளே தான் செய்கிறோம். வேறு வேலையை நம்ம பார்க்குறோம், இதையும் பார்த்துட்ருக்கோம், நமக்கு வருமானம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக ஏன் மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்ததுங்கண்ணா. நம்ம இயற்கையாக பண்ணுறோம், நம்ம செயற்கையாக பண்ணால் நம்ம பயந்து வைக்கணும், நம்மளோட ரேட்டு கம்மியாகும், நம்ம வைக்கிறது தரமான பொருளை வைக்கிறோன்னு சொல்லிட்டு வெளியில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்தில் சொந்தக்காரங்க மூலிமா என்கிட்ட அந்த மாதிரி மிளகு இருக்குது வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு 800 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு என்னால் கொடுக்க முடியுது. 650 ஒரு 800 ரூபா கொடுக்க முடியுது வெளியில் டேரெக்டாக. அதாவது இடைத்தரகர் எல்லாமே எனக்கு கொடுக்கும்போது என்னால் நீட்டாக கொடுக்க முடியுது. ஏன்னா நான் வந்து எல்லாமே தரம் பறிக்கிறது கிடையாது, அப்படியே பொறிப்பேன், காய வைப்பேன், அப்படியே கொடுக்குறது தான் என்னோடய வேலை. அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா அதாவது இப்போ 2 வருஷமாக அந்த மாதிரி பண்ணிட்டேங்கண்ணா. இப்போ 3ஆவது வருஷம் வந்து இந்த இயற்கையாக விளையிற பொருளை மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேங்கண்ணா. என்ன சார்ந்து இல்லாமல் என் தேவைக்கு போக மீதி இருக்கிறது எல்லாமே வெளியில் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாங்கண்ணா. கண்டிப்பாக. அதாவது நண்பர்கள்
நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஆமாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் போயிட்டு இந்த மிளகு வாங்குவாங்க. ஆமாங்கண்ணா. அதில் மேனுஃபேக்சரிங் டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையில் அது என்னைக்கு மிளகு சாகுபடி நடந்ததுலாம் தெரியாது. கண்டிப்பாக தெரியாதுங்கண்ணா. அது வந்து எங்கே விளைஞ்சது, அது எப்படி பூச்சிக்கொல்லி அடித்தாங்களா இல்லை ரசாயன உரங்களை பயன்படுத்தினாங்களா, எப்படி வந்ததுன்னே தெரியாது. அங்கே வாங்குறாங்க. எங்களை மாதிரி விவசாயிகிட்ட ஒரிஜினலாக கிடைக்குது. அதை மக்கள் வாங்கி பயன்படுத்தினா அவங்களோட ஆரோக்கியம் மேம்படுங்கண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் குறைஞ்சபட்சம் 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கண்டிப்பாங்கண்ணா. அதே 100 கிராம் 250 260ன்னு விற்கிறாங்க. இருக்குங்கண்ணா. மார்க்கெட்டிங் அதில் வந்து ஒரு பிராண்டுன்னு தான் ஒன்று பேசுது. ஆனால் மிளகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி விவசாயி உற்பத்தி பண்ணின மிளகு தான் அது. ஆமாங்கண்ணா. ஒரு பேருக்காக நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம். அடுத்தது நண்பர்களுக்காக நான் வந்து கேட்டுக்கிறது என்னென்னா, இதுபோல் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான. நானுமே அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்ககிட்ட சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா, அதுவே எங்களை போல் விவசாயி, நாங்கள் ஒன்றும் ரேட்டு அதிகமாகவும் சொல்லலாம். இப்போ 100 கிலோ மிளகு, இந்த 100 கிராம் மிளகு பார்த்தீங்கன்னா 90 ரூபா டு 95 ரூபாய்க்கு இப்போ சந்தையில் நிலவரம் போயிட்டு இருக்குண்ணா. பெருநகரங்களில் நான் சொல்கிறேங்கண்ணா. அப்படி இருக்கும் பட்சத்தில் 1 கிலோனா 950 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருதுங்கண்ணா. இப்போ நாங்கள் வந்து அதோட ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி 900 ரூபாய்க்கு தானே நாங்கள் சொல்கிறேங்கண்ணா 1 கிலோ. அதுவே அங்கே வாங்குறத இயற்கையான பொருளை எங்கள்கிட்ட வாங்குங்க. நாங்கள் அந்த விவசாயத்தை விட்டும் போக மாட்டோம். எங்களுக்கும் மீண்டும் மீண்டும் அதை நல்லா செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வருங்கண்ணா. இல்லை, இன்னமும் 1 கிலோ 2500க்கு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாங்கண்ணா. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதில் நீங்கள் தரம் பிரிக்காமல் கொடுத்தாலும், அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா, நீங்கள் வந்து இந்த மிளகு வந்து தரம் பிரிக்கலைன்னா கூட அது வந்து தரமானது தான். ஆமாங்கண்ணா. தரமான இருக்க பொருளை தான் நம்ம கொடுக்கலான்ட்டு நான் என் சர்க்கிளில் கொடுத்தேன்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்தில் கொடுத்தேன்னா, ஏன் இப்போ நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்கக்கூடாது? இயற்கையாக விளையிற பொருளை நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுன்றதுக்காக தானே அந்த இதுங்கண்ணா. இதுவும் நம்ம அதாவது மக்கள் எதிர்பார்க்குறது எப்படின்னா, தரமான பொருளாக இருக்கணும், அதே இதில் ரேட்டும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்கண்ணா. நம்ம அந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணத்தில் தான் நான் கொடுத்துட்ருக்காங்கண்ணா. ஓகே. இப்போது இந்த மிளகு வந்து இப்போ நம்ம அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க? என்ன அடையாளம்? இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த காய் இருக்குல்லண்ணா, இதில் வந்து பழுத்து பழம் வந்து சிவப்பு கலரில் வருங்கண்ணா. ஓகே. இதில் நம்ம அறுவடை பண்ணதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து சிவப்பு கலரில் வந்துச்சுன்னா ஒரு பழம் வந்தால், இப்போ எப்படின்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதன்னு சொல்கிறாங்களேண்ணா, அந்த மாதிரி ஒரே ஒரு பழம் பழுத்ததுன்னா நம்ம ஃபுல்லுத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்கண்ணா. ஒரு மரத்துல, அதாவது ஒரு செடியில ஒரு பழமா இல்ல இந்த ஒரு ஏக்கருக்கே ஒரு பழமா? இப்போ இந்த செடி இருக்குன்னா இந்த செடியில ஏதாவது ஒண்ணு வந்து ஆரஞ்சு கலர்லயோ இல்ல சிகப்பு கலர்லயோ உங்களுக்கு வந்துருச்சுனாவே நம்ம ஃபுல்லா அறுவடை பண்ணிடலாம். அந்த ஒரு இதுல இருக்கிறது எல்லாத்துக்கும் கன்வெர்ட் ஆகாதுங்கண்ணா. ஏன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தன்மை இருக்குங்கண்ணா. அது எப்படி இதில் இருக்கிற எல்லா காயும் பறிச்சிருவீங்களா? ஆமாண்ணா. ஃபுல்லாக ஒன்று விடாமல் பறிச்சிருவோம் நாங்கள். ஒரே முறை பறிச்சிருவீங்க? ஒரே முறையில். இப்போ இந்த ஒரு காய் பழுத்துருந்துச்சுன்னா அந்த ஃபுல்லாக அந்த மரத்தில் இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம பறிச்சிடலாம். சரி, அடுத்தது என்ன பண்ணுவீங்க? பறிச்சதை வந்து அடுத்து வந்து காய போடுவாங்கண்ணா. இன்னைக்கு பொறிக்கிறது நீங்கள் நம்மளால் முடிஞ்சது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பொறிப்போம்னா, பொறிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் காய போட்டுருவாங்கண்ணா. அப்போ அடுத்த மரத்தில் பார்ப்போம்னா மொத்தமாக ஒரு வாரம் அந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுண்ணா. அது வந்ததுக்கப்புறம் நம்ம மொத்தமாக காய வச்சு, நல்லா காய வச்சு, அதாவது ஈரப்பதம் இல்லாமல், ஈரப்பதம் இருந்தால் பூஞ்சா அந்த மாதிரி பிடிச்சிருங்கண்ணா. ஓகே. நம்ம வந்து நல்லா காய வச்சு தரமாக நம்ம எடுத்து வச்சிருவாங்கண்ணா. அப்போ கேட்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்கண்ணா. எத்தனை நாள் இது வந்து காயும் வெயிலில்? ஃபர்ஸ்ட் நாள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுண்ணா. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த காய் வந்து வாடுங்கண்ணா. பச்சையாக இருக்கிறது கொஞ்சம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுட தண்ணியில் இந்த காயை போட்டு ஒரு நிமிஷத்துலேயே திரும்ப எடுத்து வெயிலில் காய வைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது போல் நீங்கள் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லைன்னா, அது நிறைய பேர் பண்ணுறாங்க. அது ஏன்னா கலர் வர்றதுக்காகன்னு சொல்கிறாங்கண்ணா. நம்ம இயற்கையாக விளையிறது எதுக்குன்னு அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்குன்னு, அது வர்றதை நம்ம அப்படியே இயற்கையாகவே கொடுத்துருவாங்கண்ணா. ஓகே. இது பச்சையாக இருக்கிறது, இது காஞ்சதுன்னா கருப்பாக மாறிடும், தானாகவே அது மாறிடும். அதை நாம ஏன் அதை நிறைய. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகுலேயே வெள்ளை மிளகுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? அது வேற செடியா இல்லை எப்படிங்க? இல்லை மிளகுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகுல தனியாலாம் எதுவுமே செடியெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாதுண்ணா. இந்த மிளகுல பார்த்தீங்கன்னா பழுத்து பழம் வரணும். பழுத்ததுல இந்த கொத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பழுத்து இருக்குண்ணா. ஃபுல்லாகவே அந்த ரெட்டிஸாக வந்துடும். ஃபுல்லாக ரெட்டிஸாக வந்ததை நம்ம காய போட்டோம்னா வெள்ளையாக மாறிடணும். அது அதாவது பழுத்த பழத்தை தான் வெள்ளை மிளகுன்னு சொல்கிறாங்கண்ணா. மற்றபடி மிளகெல்லாம் ஒரே இதில் வர்றதுதாங்கண்ணா. ஓகே. அதாவது 1 ஏக்கர் நீங்கள் கணவன் மனைவி மட்டும்தான். ஆமாங்கண்ணா. ஒருவேளை இத்தனாவது நாள் வரலையும் தான் பறிக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிளகுல ஏதாவது இருக்கா? ஆமாண்ணே. ஒரு குறிப்பிட்ட நாள் தானே. இப்போ ஒரு 10 to 15 நாள் தானே அதிகபட்சம். அது நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு மரத்துலையும் ஒவ்வொரு மாதிரி காய்க்குதுண்ணா. ஒரு மரத்தில் ஃபர்ஸ்ட்லையும், ஒரு மரத்தில் நடுவுலையும், ஒரு மரத்தில் கடைசியில் கூட காய்க்கிற மரம் இருக்குண்ணா. ஏன்னா பூ விட்டுது அப்படி லேட்டாக விடுங்கண்ணா. ஓகே. ஏன்னா ஒரு மரம் சின்னதாக இருக்கும், ஒரு மரம் பெருசாக இருக்கும். கொடி அந்த மாதிரி ஒரு கொடி டக்குனு ஏறி இருக்கும், ஒரு கொடி கொஞ்சம் பின்னாடி ஏறி இருக்கும். அதை பொறுத்து இருக்குங்கண்ணா. அப்போ நம்ம எதெல்லாம் ஃபஸ்ட்டு அறுவடைக்கு வருதுங்களோ அதை ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக மரத்தை பார்த்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவாங்கண்ணா.
ஓகே. இல்லை ஒருவேளை கீழே வந்து தார்பாய் மாதிரி போட்டு அதுவே கொட்டுச்சுன்னா அது வந்து வெள்ளை மிளகுக்கெலாம் அப்படிலாம் பயன்படுத்த முடியாதா? அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்கண்ணா. அப்படிலாம் ஏன்னா நம்ம இடையில காப்பி செடி வச்சிருக்கோம், தார்பாய் அந்த மாதிரி போட்டு நம்ம பண்ண முடியாதுண்ணா. வேணா ஒரு துணி கிணி விரிச்சு போட்டு நமக்கு சும்மா ஒரு பைகையை வச்சு அங்கேருந்து பறித்து போட்டு அப்படி தான் பண்ண முடியுங்கண்ணா. ஓகே. அடுத்தது நீங்கள் விற்பனைன்னு சொல்லிட்டீங்க, நண்பர்களுக்கு நம்ம வந்து தரமானது கிலோ 900 ரூபாய்க்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டீங்க. கொடுத்துடலாங்கண்ணா. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு மொபைல் நெட்வொர்க்கே கிடைக்கலையே, எப்படி உங்களை வந்து தொடர்பு கொள்ளுது? அதுதான் நான் இப்போ இது பண்ணலான்னு இருக்கேங்கண்ணா. இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் எனக்கு வந்து ரீச் ஆகாதுங்கண்ணா, சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு தானே வருங்கண்ணா. நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஃபோனு அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்பட்டாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அவங்க பேர், அவங்களுக்கு என்ன பொருள் தேவை அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நான் திரும்பவும் டவர் இடத்துக்கு வந்து அவங்கள பார்த்து நான் கூப்பிட்டுருவாங்கண்ணா. அதுதானே இங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல்னா. நம்ம மலைப்பகுதின்றதுனால டவர் கொஞ்சம் சரியாக கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. இன்னும் ஒரு 6 மாதத்தில் போட்டுடலாம்னு சொல்லியிருக்காங்கண்ணா. போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக எல்லாத்துக்கும் என்ன தேவையோ சொல்லிடுவேண்ணா. நண்பர்கள் யாரும் தவறாக நினச்சிக்க வேணாண்ணா. ஓகே. ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா ஒரு தப்பா ஃபோன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு அந்த மாதிரி எதுவும் நினைக்க வேணாங்கண்ணா. இல்லை நானே காலையிலேருந்து உங்கள் கூட இருக்கிறேன், காலையில் 4:30 மணிலேருந்து இருக்கிறேன், இங்கே வந்து என்னால் வந்து ஒரு ஃபோன் பேச முடியல. கண்டிப்பாக அதனால தானே அப்படி இருந்தும் நம்ம நல்ல பொருளை மக்களுக்கு கொடுக்கணுங்கண்ணா அப்படின்னு நினைக்கிறாங்கண்ணா. வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த தரமான மிளகு தாண்டி நீங்கள் வேறு என்ன விற்பனை செய்கிறீங்க இங்கே? ஏன்னா நீங்கள் ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறதுனால இந்த கேள்வி. சரிங்க. நம்ம மிளகு வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கேங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேன் வச்சுருக்காங்கண்ணா. தேன் கொடுக்குறாங்கண்ணா. அப்படிங்களா? ஆமாங்கண்ணா. தேன் வந்து அது எப்படி, மலை தேனா சுத்தமான தேனா, எப்படி இந்த கொம்பு தேன்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க? அந்த மாதிரி இல்லைண்ணா, மலை தேன் மட்டும்தாண்ணா. சரி, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இந்த வருடம் வந்து 100 கிலோ எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்கண்ணா. கிலோ வந்து 900 விற்றாலும் உங்களுக்கு வந்து 90,000 தான் வருமா? ஆமாங்கண்ணா. அது அதாவது அதோட எவ்வளோ வருதோ அதை பொறுத்துங்கண்ணா. இந்த 90,000ங்கிறது உங்களுக்கு போதுமா? ஏன்னா போதுண்ணா. 2 பேர் நீங்கள் மெனக்கிடுறீங்க, வருடம் முழுசும் இதில் வந்து முழு நேர வேலை இல்லைன்னாலும் இதை நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை இருக்கலாம், 2 குழந்தை இருக்கலாம், அவங்கள வந்து பள்ளிக்கூடம் படிக்க வைக்கணும், அவங்களுக்குன்னு மருத்துவ செலவு இருக்குது, உங்களுடைய அதாவது பேரண்ட்ஸ் அப்பா அம்மாவுக்கு மருத்துவ செலவு, உங்களுக்குன்னு ஒரு செலவு இருக்குது, சேமிப்பு இருக்குது. இதெல்லாம் போதுமா உங்களுக்கு? இது எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்குங்கண்ணா. நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்கறது இல்லைங்கண்ணா. அளவானதை வச்சு நம்ம கரெக்டாக ஓடிட்டு இருக்கணும். இங்கே ஏன்னா இங்கே வந்து நமக்கு வீட்டோட கிடையாதுங்கண்ணா, சிலிண்டரோட தேவை கிடையாதுங்கண்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே விறகு அடிக்க வச்சிருப்போம். இந்த மரத்தோட விறகு வந்து நம்ம அடிக்க வச்சிருப்போம். அதை சமையலுக்கு நம்ம ஃபுல்லாக பயன்படுத்திக்குவோம். அரிசி நெல் நம்ம வயல்லே விளையுது, நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்குவோம். காய்கறி நமக்கு தேவையானதை போட்டிருக்கோம், இங்கேயே நாங்கள் சமைச்சிக்குவோம். எல்லாமே பண்ணி ஏதோ அவசர செலவு, இந்த மிளகா, அந்த மிளகா கூட நம்ம போட்டிருக்கோம், போய் அரைக்கிறதுக்கான செலவு மட்டும்தான். அதனால் எனக்கு எந்த ஒரு செலவும் இல்லைண்ணா. பரவாயில்லைங்க. உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. இதை வந்து ஒரு தரமானது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறீங்க. கண்டிப்பாங்க. உங்களுடைய இந்த விவசாய தொழில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்ங்க. நன்றிங்கண்ணா.